श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது கர்ம சந்நியாச யோகத்தில் 6வது ஸ்லோகம். சந்நியாசஸ்து மகாபாஹோ துக்கமாப்துமயோகதः யோகயுக்தோ முனிர்பிரம்ம ந சிரேணாதிகச்சதி. சந்நியாசஸ்து மகாபாஹோ துக்கமாப்துமயோகதः யோகயுக்தோ முனிர்பிரம்ம ந சிரேணாதிகச்சதி. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? மகாபாஹோ அப்படின்னு அர்ஜுனனை கூப்பிட்டு அயோகதா யோகம் இல்லாமல் யோகத்தினாலன்றி சந்நியாசா சந்நியாசம் ஆப்தும் சந்நியாசம் அடைவது மிகவும் அரிது. சந்நியாசம் அடைதற்கு மிகவும் அரிது. ஆனால் யோகயுக்தா யோகத்துடன் கூடிய யோகத்தை நன்றாக அனுசரிக்கக்கூடிய முனிவர்கள் முனிகி சிரேணன்னு சொன்னால் சீக்கிரத்தில், வெகு சீக்கிரத்தில், வெகு விரைவில் பிரம்மத்தை அதிகச்சதி அடைகின்றனர். அதாவது சந்நியாசஸ்து மகாபாஹோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சந்நியாசா ஆப்தும் துக்கம் என்று சொன்னால் துக்கம் அரிது, அடைவதற்கு மிகவும் அரிதானது. எப்படின்னு சொன்னால் சந்நியாசம் இல்லாமல், அதாவது எதையும் விடாமல் யோகத்தாலன்றி யோகம் என்று சொன்னால் என்ன? மனமும் சரீரமும் ஒரே நேர்கோட்டில் வர வேண்டும். யுக இரண்டும் இணைந்து நிற்க வேண்டும். அடுத்தது அதிலே என்ன இருக்கும்? விடத்தக்கினவர்களை விட வேண்டும், விடத்தக்கின செயல்களை விட வேண்டும். செய்ய முடியாத காரியங்கள் அப்படின்னு காட்டிலும் எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் விட தெரிஞ்சுக்கணும். அப்படி விட்ட பிறகும் யோகமாக மனமும் சரீரமும் ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது, யோகம் என்று சொன்னால் அதுதான் சந்நியாசம். அது என்ன பண்ணுன்னு கேட்டால், யோகம் கிடைக்காமல் மனமும் சரீரமும் ஒரே நேர்கோட்டில் லயிக்காமல் என்ன கிடைக்காது? சந்நியாசம் அடைவதற்கு அரிதானது. மேலும் யோகத்தை கூடியவர்கள், யோகம் மனம் நிலை பெற்று நிற்கிறது. சரியான அளவில் அதை நம்ம ஒரே நேர்கோட்டில் மனமும் சரீரமும் நிற்கிறதுன்னு சொன்னால் என்ன? எப்படி உட்காரணுமோ அப்படி உட்கார முடியும், எப்படி மனதை நிலைநிறுத்த முடியுமோ அப்படி நிறுத்தணும், எந்த ஒரு பாங்கில் அமர வேண்டுமோ அவ்வாறு இருந்தால் அப்படியும் அது நடக்கும் சொன்னால், அதுபோல் யோகத்துடன் கூடிய ஒரு முனிவருக்கு நச்சிரேன விரைவிலேயே என்ன கிடைக்கும்? அதாவது பிரம்மத்தை அடைவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அது அச்சிரேன அப்படின்னு சொல்லிட்டு சிரேண பிரம்மம் அதிகச்சதி, விரைவில் பிரம்மத்தை அடைகிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். இந்த ஐம்புலன்கள் என்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி. மெய் என்று சொன்னால் உடல் தொடு உணர்ச்சி, வாய் என்ன பேசுறது, மெய் வாய் கண் என்ன பார்க்கறது, அப்புறம் கண் மூக்கு செவி. மூக்கு என்றால் நுகர்தலுக்கு அப்புறம் என்ன? கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது, வாயால் பேசுறது, அப்புறம் உணர்ந்து அறிந்து கொள்வது, காதால் கேட்டு செய்திகளை தெரிஞ்சுக்கிறது, தொடு உணர்ச்சி மூலம் இருக்கிறது, அதாவது டாக்டைல். இந்த 5 ஐம்புலன்கள் 5 சாமான்கள். இது எல்லாம் என்ன பண்ண? ரூபம், ரசம், ஸ்பர்சம், கதம் இருக்கு இல்லையா? ரூபம் என்று சொன்னால் உருவங்களை பார்க்க வேண்டும். ரசம் என்று சொன்னால் வாசனை. அப்புறம் என்ன? ரசம் என்று சொன்னால் சுவை அறிய வேண்டும். அப்புறம் கந்தம் என்று சொன்னால் வாசனை, நுகர்தலுக்கு. அதனால் இந்த 5 ஐம்புலன்கள், அதில் 5 விஷயங்களை நம்ம பார்க்கணும். இது எல்லாவற்றையும் ஒருவித்து அடக்கணும். இந்த பஞ்ச தன்மாத்திரங்கள் இருக்கே, பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த 24 26 தத்துவங்களையும் ஒரே லைனில் அடக்கி மனதை ஒருமுகப்படுத்தி யோகத்தை கூடிய முனிவர்களுக்கு, யோகத்துடன் நிலை பெற்று நிற்கக்கூடிய முனிவர்களுக்கு சிரேண வெகு விரைவில் பிரம்மத்தை அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். வாய்ப்புகள் இருக்கும் சொன்னால் நம்ம ஒரு ஹேஷ்யமாக சொல்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை.
பெருமாள் என்ன சொல்கிறார், அதி விரைவில் அடைகிறான் அப்படின்னே சொல்லி கொடுக்குறார். அதுக்கப்புறம் இதை இவ்வளோ விஷயங்கள் சொல்லும்பொழுது அர்ஜுனனுக்கு என்ன தோன்றுறது, இதெல்லாம் நம்ம வேலையே, அதாவது சண்டையே போடாமல் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு சந்நியாசம் வாங்கிக்கிட்டு, அதாவது யோகம் பண்ணுறதுக்கு காட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்கும்பொழுது தான் பெருமாள் சொல்கிறார், அப்படி இல்லை, நீ கர்மாவை விடாத செய், அதோடு கூட உங்களுக்கு இதையும் சேர்த்து செய், இது உனக்கு கிடைக்கும். கர்ம சந்நியாசம் அப்படின்னு இந்த அத்தியாயத்துக்கு பேர் சொன்னதுக்கு காரணமே, கர்மத்திலேருந்து என்ன பண்ணணும், கர்மயோகத்தோட தத்துவம் என்ன, எல்லா செயல்களையும், விதிக்கப்பட்ட எல்லா செயல்களையும் வர்ணத்தவர்களுக்கு எது போல் வச்சுத்தோ அதுபோல் அவள் அத்தனை பேரும் அதை விடாது செய்யணும். அப்படி விடாது செய்தால் அதிலேயே ஒரு தெளிவு பிறக்கும், அதிலேயே ஒரு ஞானம் பிறக்கும். அந்த ஞானத்தின் அடிப்படையில் யோகத்தையும் கொள்ளுவாயே ஆனால் அப்படின்னு சொல்லும்பொழுது அவனுக்கு அதிவிரைவில் யோகத்தை மட்டுமே செய்திருந்தா கூட அதிவிரைவில் பிரம்மத்தை அடைகிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.